ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமணியா கி ஜெய், ஸ்ரீ கோபால் கி ஜெய். இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், சபல ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு பாகவதம் படிப்பது, கேட்பது, பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, பக்தர் சங்கத்துக்கு வருவது, சேவை செய்வது, இதெல்லாம் பெரும் பாக்கியம். அதனால இன்னைக்கு ஏகாதசி சத்சங்கத்துக்கு இந்த பாகவத கிளாஸ்ல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சரி, ஓ உத்தவர் விதுரர் சந்திக்கிறார். அவர் தனது தீர்த்த யாத்திரையின் போது விதுரர் உத்தவரை சந்திக்கிறார். உத்தவரோ பகவானை பிரிந்த அந்த பிரிவு தாங்க முடியாம விப்ரலம்ப பாவம், அதாவது பகவானை பிரிந்து அந்த பிரிவு துயரிலே ஆழ்ந்து இருக்கு. அப்படியே கண்கள்லாம் கண்ணீரா நிறைந்திருக்கு. அவரால் உயிர் வாழ முடியல. எப்படி பிரபுபாதர் சொல்ற மாதிரி, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால உயிர் வாழ முடியாதோ, அது மாதிரி பகவானது சங்கம் இல்லாம ஒரு தூய பக்தரால் இருக்க முடியாது. உத்தவரை போன்ற பக்தர்கள் எப்போதும் பகவான் கூடயே நித்தியமான நிலையில பங்கு கொண்டிருந்தார். இப்ப பகவான் உத்தவரை விட்டுட்டு அவர் கோலோ உண்டாம போயிட்டாரு. பகவானுடைய பிரிவு தாங்காம உத்தவர் அழுதுட்டே இருக்காரு. அப்ப அவர் விதுரரை சந்திக்கிறார். 2 பக்தர்கள் சந்திக்கும் போது அவங்க பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய கல்யாண குணங்களை புகழ்ந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட லீலைகள் நடந்தது அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்குவாங்க. இப்ப விதுரரை கட்டி தழுவிண்டு உத்தவர் தன் வாழ்க்கையில பகவான் கூட நடந்த ஒரு லீலைகளை நினைவு கொள்றாரு, ஞாபகப்படுத்திக்கிறார். இதுதான் விஷ்ணு ஸ்மரணம். இப்படிதான் பகவானை ஸ்மரணம் செய்யுது. பகவானை லீலைகளை தொடர்ந்து கேட்பதால, பாடுவதால அவரை நினைவு கொள்ள முடியும். சவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். முதல்ல பகவானை பற்றி கேட்பது, அப்புறம் அவர் புகழ் பாடுவது. இதை 2 ஒழுங்கா பண்ண அவர் நினைச்சுட்டே இருக்கு. யார் ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, தொடர்ந்து யார் ஒருத்தர் நாம ஜபிச்சுட்டே இருக்காங்களோ, யார் ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை, பகவானது லீலைகளை கேட்பதிலும் பாடுவதிலும் ஆர்வம் கொண்டிருக்காங்களோ, அவங்கனால பகவானை நினைவு நிறுத்த முடியும். தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கும். So whole entire Bhagavatam is like that. பாகவதம் முழுவதுமே அப்படிதான். பாகவதம் முழுவதுமே பகவானுடைய தெய்வீகமா லீலைகளை ஒரு பக்தர் பேசுவாரு, ஒரு பக்தர் கேட்டுட்டு இருப்பார். அல்லது ஒரு பெரும் சபையில பரீட்சித் மகாராஜ் இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல அங்க எல்லா ரிஷிகளும், முனிவர்களும், மகாத்மாக்களும், பாகவதர்களும் கலந்துருந்தாங்க. அதே மாதிரி நைமிஷாரண்யத்துல சௌனகாதி முனிவர்கள் தலைமையில சூத கோசாமி அமர வைத்து அங்க பாகவதம் கேட்டாங்க.
விதுரருடைய மைத்ரேயர் சந்திப்பு, நாரதர் வியாசருடைய சந்திப்பு, நாரதர் யுதிஷ்டருடைய சந்திப்பு, நாரதர் வியாசரை சந்தித்தது, வியாசர் பிரம்மாவை சந்தித்தது, பிரம்மா பகவான் பிரார்த்தனை செய்தது, அனைத்தும் விஷ்ணு ஸ்மரணம். அனைத்தும் பகவானுடைய பகவானை நினைவில் கொள்வது, நினைவு கூறுவது. அதுக்கப்புறம் அத்தகைய நினைவு கொண்டிருக்கிற பக்தர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன். இங்க உத்தவருடைய பிரார்த்தனை ஃபுல்லா ரியலைசேஷன் அனுபவம். பகவான்கிட்ட அவருக்கு என்னென்ன அனுபவம் கிடைச்சது, பக்தி தொண்டில் என்ன அனுபவம் பெற்றுக்கொண்டார், அவர் பக்தி தொண்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, ரியலைசேஷன், அனுபவங்கள். சோ ஹோல் பாகவதம் இஸ் லைக் தட். பாகவதம் முழுவதுமே அப்படிதான். பிரகலாதருடைய அனுபவம், அவருடைய ரியலைசேஷன், பீஷ்மருடைய ரியலைசேஷன், குந்தி மகாராஜனுடைய ரியலைசேஷன், உத்தவருடைய ரியலைசேஷன், பிரம்மாவுடைய ரியலைசேஷன், நாரதருடைய ரியலைசேஷன், எல்லா பிரார்த்தனையும் அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்களுடைய அனுபவம். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு பிரார்த்தனையிலையும் அவங்களுடைய பக்தியினுடைய ஆழம், அந்த தூய பக்தருடைய ஆழம், எந்த அளவுக்கு அவங்க கிருஷ்ணனோட மூழ்கி போயிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க பகவான் மேல அன்பை வெளிப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பகவானை பூர்ணமாக சரணாகதி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பக்தருடைய பிரார்த்தனை. பாகவதம் ஃபுல்லா பிரார்த்தனை தான். ஒரு பக்தருடைய பிரார்த்தனையிலையும், ஏன் பிரம்மதேவர் மகாதேவர் இருந்து எல்லா தேவர்களும் மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர் மகாதேவர் உட்பட மாபெரும் தேவர்கள், மகாஜனங்கள், இவங்க பிரார்த்தனை எல்லாமே அவங்களுக்கு பகவான் மேல அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அப்புறம் அவங்களுடைய பக்தியினுடைய ஆழத்தினுடைய வெளிப்பாடு, அவங்களுக்கு பகவான் மேல இருக்கிற பிரேமம், அன்பு, இதெல்லாம் வெளிப்படுது. சோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது, கேட்டுட்டே இருக்கும்போது, நமக்கும் நம்முடைய மனது, சிந்தனை, புத்தி எல்லாம் பகவான் மேல படிப்படியா நிறுத்துவதற்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதனாலதான் நித்தியம் பாகவத சேவையா. ஏன் நித்தியம் பாகவத சேவையா? இந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையை நாம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, நாமும் படிப்படியா நம்ம மனதை ஜட கலகத்துல இருந்து விடுவிச்சு, பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதுல இருந்து விடுவிச்சு கிருஷ்ணா மேல நிறுத்தணும். கிருஷ்ணா மேல மனதை நிறுத்தணும் அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி ஷயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. சுஷ்ருஷா, சுஷ்ருஷோன்னா கேட்கிறது. ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி. வாசுதேவ் கதை, வாசுதேவ் கதா, கிருஷ்ண கதா, ஹரி கதால எப்ப நமக்கு ருச்சி வரும், எப்ப நம்பிக்கை வரும், யார் ஒருத்தர் நம்பிக்கையோட கேட்பாங்க, யார் ஒருத்தருக்கு வாசுதேவ் கதால் ருச்சி வரும், சாயத் மகத் சேவையா விப்ரா, மகாத்மாக்களுக்கு சேவை செய்து, பக்தர் பாகவதத்துக்கு சேவை செய்து, பக்தர் பாகவதத்துக்கு சேவை செய்யும் போது புக்தக பாகவதத்துக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கும். பக்தர் பாகவதற்கு சேவை செய்யும் பொழுது புக்தக பாகவதத்துக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கும். பக்தர் பாகவதனுடைய அனுகிரகம் இல்லாம புத்தக பாகவதத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. புத்தக பாகவதத்துல எனக்கு அனுபவம் வரணும்னா என்னது புத்தக பாகவதம்? புத்தக பாகவதம் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை, பாகவதம் கிருஷ்ணா வேற வேற இல்லை. அப்ப கிருஷ்ணர் மேல எனக்கு ரியலைசேஷன் வரணும், அனுபவம் வரணும், அதுல எனக்கு ருச்சி வரணும்னு சொன்னா நான் எப்பவுமே பக்தர்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கேன். தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், குருமார்கள், வைஷ்ணவர்கள், அவங்களுக்கு சேவை செய்து அவங்ககிட்ட இருந்து கேட்கறது மூலமா நமக்கு வாசுதேவ் கதா ருச்சி. இங்க உத்தவருக்கு வாசுதேவ் கதா ருச்சி, உத்தவரோட சங்கம் கொண்ட விதுரருக்கு வாசுதேவ் கதா ருச்சி, பரிஷத்துக்கு வாசுதேவ் கதா ருச்சி, சுகதேவ வாசுதேவ் கதா ருச்சி, சௌனகாதி முனிவர்கள், சூதகோஸ்வாமி, நாரதர், பிரகலாதர், அடிக்கிட்டே சொல்லிட்டே போலாம். இவங்க எல்லாருக்கும் வாசுதேவ் கதா ருச்சி. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆச்சாரியருடைய அடிச்சோட்டை பின்பற்றுவாங்க, ஆச்சாரியருக்கு சேவை பண்றாங்க, குருமார்களுக்கு சேவை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பணிவா அடக்கமா கேட்கிறாங்க.
இங்க பிரபுபா ரொம்ப அழகா எழுதியிருந்தார். என்ன எழுதியிருக்காரு? ஒரு பக்தர் எப்படி நடந்துக்கணும்னு எழுதியிருக்காரு. ஒரு பக்தர் எப்படி நடந்துக்கணுங்கிறது கிருஷ்ணருடைய நடவடிக்கையில இருந்து இருக்கு. கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். பகவான் கிருஷ்ணர் வந்து பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் யாருக்கும் கீழ்ப்பட்டவர் அல்ல, அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் வந்து யாராலையும் அவர் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. அவர் யாரையும் அவரால் கட்டுப்படுத்தவும் முடியாது. கிருஷ்ணரை யாராலும் வெல்ல முடியாது, கிருஷ்ணரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணரை யாராலும் மிஞ்ச முடியாது. அப்பேற்பட்ட பகவான் அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரு என்ன பண்றாரு இங்க? என்ன பண்றாரு இங்க? ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஓ விதுரரே, அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த உக்ரசேன மகாராஜா முன்பு நின்று கொண்டு, ராஜா உக்ரசேனர் அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்காரு. எப்படி? உக்ரசேனர் அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு, கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? ஓ அரசரே, இதை தாங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். என்ன தெரிவிக்கிறாரு? தாழ்மையுடன் எனது விளக்கத்தை அளிப்பது, தாழ்மையுடன் தமது விளக்கத்தை அளிப்பது வழக்கம். என்ன என்ன சொல்றாரு? ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட், மந்திரிகள் மினிஸ்டர்லாம் இருக்காங்க, மந்திரிகள் அமைச்சர்கள் சேனாதிபதிகள் இவங்க எல்லாம் மன்னர் முன்னாடி வந்து அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட், அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதெல்லாம் அவங்க கடமைகளை வந்து சபையில பிரசன்ட் பண்ணணும். இன்னைக்கு இந்த சர்வீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு இது கொடுத்துருக்கீங்க, நான் இது செய்ய போறேன். ஓ ராஜா, இது எனக்கு உங்களுடைய பணிவான வணக்கம். ஓ மன்னாதி மன்னனே, ஓ சக்கரவர்த்தியே, ஓ மகாராஜா, தாங்கள் கொடுத்த சேவையை நான் முழுமையாக செய்து விட்டேன், அல்லது இந்த சில காரணங்களால் அது செய்யப்படாமல் இருப்பில் இருக்கிறது, அப்படி வெயிட்டிங்ல இருக்கு, இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாரு. கிருஷ்ணருக்கு தான் எல்லாரும் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவர் யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? கிருஷ்ணா யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனா அவரு உக்ரசேன ராஜாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. மன்னர் ராஜா முன்னாடி வந்து கை கட்டிட்டு ஆன்சர் பண்றாரு. இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். யத்யத் ஆதரதி சிரேஷ்ட தத்ததேவோதரோ ஜன சயத் பிரமாணம் கூடுதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறாரோ அதை எல்லாரும் பின்பற்றுவாங்க. சோ கிருஷ்ணா இந்த பூமியில இருந்த பொழுது உக்ரசேன ராஜா இந்த பூமி ஆண்டு வந்தாரு. கிருஷ்ணா அவருக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி நிக்கிறார். ஆக்சுவலி இந்த 3 உலகத்துக்கும் அவர் தான் சக்கரவர்த்தி. அவர் தான் 3 உலகம் அவருக்கு தான் தோன்றியிருக்கு. திரிபுவன கமலம் தமால வர்ணம், 3 உலகத்தவரும் கிருஷ்ணரை தான் வழிபடுறாங்க. இங்க 3ன்னு சொல்றது முந்தின ஸ்லோகத்துல திரியதீசக ஸ்வயம் து அசம்ய அதிசய திரியதீசக. அதாவது மூன்றுகள் நிறைய 3 இருக்கு. என்னென்ன நிறைய 3 இருக்கு பாப்போமா? மூன்று என்னென்ன 3 இருக்கு? 3 உலகம், அப்பர் பிளானட்டரி சிஸ்டம், மிடில் பிளானட்டரி சிஸ்டம், லோவர் பிளானட்டரி சிஸ்டம். பூர் புவ ஸ்வஹா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம். மேல 7 உலகம், கீழே 7 உலகம், நடுவுல மத்திய லோகம். இந்த 14 லோகம், 3 உலகங்கள். சரி, 3 உலகம். அதுக்கப்புறம் ஜடேக்கு முக்குணம், சத்வ ரஜஸ் தமஸ். இந்த 14 குணங்கள், இந்த 3 உலகமும் பகவான் இருந்தா தோன்றிருக்கு. ஒரு 3 ஆச்சா? 2வது 3 ஜனேருக்கு 3 குணங்கள், சத்வ ரஜஸ் தமேதி. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ, இந்த 3 குணத்துக்கு கிருஷ்ணர் தான் அதிபர். முக்குணத்துக்கு அவர் தான் அதிபர். அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் குண கர்ம விபாஷ தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். 3 குணமும் அதுக்கான வர்ணங்களும் பிரிவுகளும் கிருஷ்ணரால தான் ஏற்படுத்தப்பட்டது. அது அவர் ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் அந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. பகவான் வந்து நிர்குணா. அவர்கிட்ட இந்த 3 குணங்களுடைய கலக்கமே இருக்க முடியாது, சம்பந்தமே இருக்க முடியாது. பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்ப 3 உலகங்கள், 3 குணங்கள், அதுக்கப்புறம் வேற என்ன 3? 3 கிளேஷா, அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். அது கிருஷ்ணரை டச் பண்ணார். 3 கிளேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர்.
தன்னுடைய ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த 3 கிளேசங்கள் இருக்கு. இப்ப நமக்கு ஜீவாத்மாவாகிய ஜீவாத்மாவாகிய நமக்கு 3 கிளேசங்கள் உண்டு. அத்தியாத்மிக், ஆதி பௌதிக், ஆதி தெய்வீக். இந்த உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை, இந்த மற்ற ஜீவராசிகளால வரக்கூடிய பிரச்சனை. இது ஜடையிற்கு இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த பௌதிக இயற்கையினால் விளையக்கூடியது. இந்த 3 குணங்கள், சாரி, இந்த 3 விதமான கிளேசங்கள் ஜட உலகத்துல. ஜட உலகத்துல ஜட சரீரம் எடுத்துட்டவங்க, இந்த பௌதிக உலகத்துல பௌதிக உடல் எடுத்துட்ட ஒரு ஜீவாத்மா இந்த 3 விதமான கிளேசங்கள், துன்பம், மிசரிஸ், இந்த 3 விதமான துன்பத்துக்கு உட்படுறோம். ஆனா கிருஷ்ணன் இதுக்கு அப்பாற்பட்டவர். இந்த 3 விதமான துன்பம் இந்த ஜடசக்தினால் ஏற்படுது. ஜடசக்தியோட சம்பந்தத்தினால, ஆன்மா இந்த ஜட உடல் எடுத்துட்டதுனால, இந்த ஜட உலகத்தோட சம்பந்தத்தினால எனக்கு இந்த 3 குணத்தோட 3 விதமான கிளேசங்கள், 3 விதமான துன்பங்கள். எப்போ எப்போ நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டனோ அப்போ இந்த 3 விதமான துன்பம் வர ஆரம்பிச்சு. இமீடியட்டா இமீடியட்லி உடனே இந்த உடல் எடுத்த உடனே 3 விதமான துன்பம். சரி, அப்போ ஒரு 3 3 உலகங்கள், 2வது 3 ஜடைக்கு முக்குணங்கள், 3வது 3 கிளைஷா, 3 கிளேசம். அப்புறம் வேற என்ன 3? மும்மூர்த்திகள் சொல்லாமா பிரபு? சரி, மும்மூர்த்தி, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர், இந்த 3 மும்மூர்த்தி அவங்களும் பகவானுடைய குணாவதாரம். சார்ஜ் போச்சு, அது ஆன் பண்ணிருக்கா பாருங்க, கரண்டே போச்சு. ஓகே, இது வேண்டாம். சரி, அப்புறம் வேற என்ன 3 இருக்கு? 3 புருஷாவதாரத்துல பிரபு. கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு. பொருளூர்ல ப்ரோப்பா எழுதியிருக்க 3 புருஷாவதாரம்: காரண உதகசாய் விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு அண்ட் ஷீரோதகசாய் விஷ்ணு. இந்த 3 புருஷாவதாரத்துக்கு மூலம். காரண உதகசாய் விஷ்ணு இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணம். கிருஷ்ணா சர்வ காரண காரணம். காரணோதகசாய் விஷ்ணு இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணம். அவர்கிட்ட இருந்தா எல்லாம் தோன்றுது. அந்த காரணோதகசாய் விஷ்ணுக்கு காரணம் கிருஷ்ணா சர்வ காரண காரணம். அப்ப இந்த 3 புருஷாவதாரம் கிருஷ்ணாட்டு இருந்தவர். சரி, வேற என்ன 3 இருக்கு? வேணுமா? ஹரே கிருஷ்ணா. உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. முக்காலங்கள் பிரபு. கிருஷ்ணா முக்காலத்துக்கும் அப்பாற்பட்டவர். டைம், கிருஷ்ணா தான் காலா, கிருஷ்ணா தான் டைம். அப்புறம் அவர் எங்க டைம் கண்ட்ரோல் பண்றது? கிருஷ்ணாவை காலம் கட்டுப்படுத்தாரு. 3 காலமும் கிருஷ்ணாவை கட்டுப்படுத்த முடியும். காலம் கிருஷ்ணாவை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா காலமே கிருஷ்ணாவுடைய கட்டுப்பாட்டுல. தத்வேவாகம் ஜாதுநாசம் நத்மம் நேமே ஜனாதிபா நான் சைவன பவிஷ்யாம சர்வே வயமதப்பரம். நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்லை, நம்ம யாரும் இல்லாமல் போறதும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணா முன்னாடி இருக்கிறாரு, இப்போ இருக்காரு, எதிர்காலத்துல இருக்க போறாரு. ஜீவாத்மாவை நாமளும் முன்னாடி இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம், எதிர்காலத்துல இருக்க போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 காலங்கள் 3 நபர்கள், 3 காலம் 3 நபர். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். நானு, நீ, அப்புறம் இங்க இருக்கிறவங்க. சோ நானோ நீயோ இங்க இருக்கும் மன்னர்களோ முன்ன இல்லாம இருந்ததில்லை, அப்ப ஏற்கனவே இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், இனி எதிர்காலத்துல இருக்க போறோம். ஒருத்தர் உடலை விட்டு கடவுளோடு ஒன்னாயிட்டான்னு அர்த்தம் இல்ல. கடவுளோடு ஒன்னெல்லாம் ஆக முடியாது. ஒன்னாகிறதுங்கிற பேச்சுக்கான கிடையாது. ஒன்றாவது என்றால் ஒருமைத்துவம், ஒருமை தத்துவம். இந்த ஒன்றாகிறதுனா புரோபா என்ன சொல்றாரு? குணத்தால் ஒன்றாவது, குவாலிட்டி, கேரக்டர். கிருஷ்ணரை போல குணத்தை ஒருத்தர் வளர்த்துக்கலாம். கிருஷ்ணாவுக்கு பக்தி செய்ய செய்ய பகவான்கிட்ட என்னென்ன குணம் இருக்கோ அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கலாம். குணத்தால ஒரு பக்தர் பகவானோடு ஒன்றாகலாமே தவிர கிருஷ்ணாவுடைய மேர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே, கிருஷ்ணனோடு இரண்டரை கலப்பதுக்கு வாய்ப்பே. ஜீவாத்மா ஜீவாத்மா தான்,
பரமாத்மா பரமாத்மா தான், காட் காட் தான், டாக் டாக் தான். ஜிஓடி ஜிஓடி காட், டிஓஜி டாக். கிருஷ்ணா கிருஷ்ணா தான், நாம சேவகன் சேவகன் தான். ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒண்ணா முடியாது. சோ அப்புறம் என்னது, மூணு காலம். கிருஷ்ணா காலத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் காலத்தால கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? கிருஷ்ணா எப்பவுமே இருக்காரு. ஜீவாத்மாவும் எப்பவும் இருக்கான், ஆத்மாவுக்கும் பிறப்பிறப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுது, ஆத்மா இந்த ஜட இயற்கையில வரும்போது காலத்துக்கு படம் மாட்டி ஜடத்தின் முக்குணத்தினால கட்டுப்படுத்தும். எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னதுன்னா, காரணம் என்னது, ஜட உடல் எடுத்ததுதான் காரணம். இந்த ஜட உடல் நம்ம எடுத்துக்கவே கூடாது, தேவையில்லாம எடுத்துக்கிட்டோம், கஷ்டப்பட்டு. ரைட். அப்புறம் வேற என்ன மூணு இருக்கு, யாராவது மூணு சொல்லிடுறாங்க, MON மூணு இல்லா. மாயா சக்தி, தட சக்தி. கிருஷ்ணா கிட்ட சக்தி இருக்கு, கிருஷ்ணாட்ட மூணு சக்தி இருக்கு. ஆக்சுவலி கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி. பராச சக்தி விவிதேவ சூயதே சாவாப்தி ஞான பலா கிரியாச்ச. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது, பராச சக்தி விவிதேவ சூய. அந்த சக்திகளை வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். கிருஷ்ணாவுடைய சக்தியை ரெண்டா டிவைட் பண்ணா, ஒன்று ஆன்மீக சக்தி, இன்னொன்று பௌதிக சக்தி, அப்புறம் தடச சக்தி. மூணா மூணா பிரிக்கும். சோ மூணா பிரிச்சா, ஒன்று ஆன்மீக சக்தி, இன்னொன்று பௌதிக சக்தி, அப்புறம் தடச சக்தி, உயிர் வாழ்க்கை. இங்க புரோபா எழுதின்ற பொருளுடைய கிருஷ்ணாவுடைய மூணு, சித் சக்தி, தடச சக்தி, மாயா சக்தி. சித்து, சித்னா ஃபுல் ஆஃப் நாலேஜ், நித்தியமான அறிவு நிறைந்த சக்தி. மாயா சக்தி, பௌதிக சக்தி, ஜடசக்தி. தடச சக்தி, மார்ஜினல் எனர்ஜி. சித் சக்தி, மாயா சக்தி, தடச சக்தி. உயிர்வாளிகள் ஜீவாத்மாவைகள் நாம கிருஷ்ணாவுடைய தடச சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி, ஆன்மீக உலகம் கிருஷ்ணாவுடைய சித் சக்தி அல்லது யோக மாயா சக்தி அல்லது அந்தரங்க சக்தி. இந்த குழப்பற மாதிரி இருக்கும், குழப்பம்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது பகவான்கிட்ட இருந்து மூணு, பகவானுடைய சக்திகள் எல்லையற்றது. அது மூணு கேட்டகரியா டிவைட் பண்ணலாம், மூணா பிரிக்கலாம். ஒன்று வந்து அவருடைய ஆன்மீக சக்தி. இந்த ஆன்மீக சக்திக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, யோகமாயா சக்தி, சித் சக்தி. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாவுக்கு பிரிந்த சக்தி, அது பௌதிக சக்தி அல்லது மாயா சக்தி அல்லது பகிரங்க சக்தி அல்லது ஜடசக்தி, எப்படி சொல்றோம். உயிர் வாழ்கள் ஜீவா, கிருஷ்ணா ஜீவா வந்து கிருஷ்ணாவுடைய தடச சக்தி, மூணு சக்தி. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக சக்தி மேலும் மூணு கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். ஆன்மீக சக்திய மேலும் மூணு கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். அது என்னது, ஹலாதினி, ஹலாதினி, சந்தினி, சம்பித். ஹலாதினி, சந்தினி, சம்பித். ஆன்மீக சக்தி மூணு கேட்டகரி. இந்த மூணு கேட்டகரி எங்க இருந்து வருது, ஆன்மீக சக்தி. ஆன்மீக சக்தி எங்க இருந்து வருது, கிருஷ்ணா இருந்து வருது. கிருஷ்ணாவோட எனர்ஜி சக்தி. சக்தி அப்படின்னா பார்வதிய சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி சக்தினா யாருடைய சக்தி, யாருடைய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி. விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா. சக்திமான் கிருஷ்ணா வந்து சக்திமான். இந்த ஜட இயற்கை துர்கா மாயாவுடைய சக்தி, மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. இந்த மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா, விஷ்ணு சக்தி. சரி, வேற என்ன மூணு இருக்கு, இப்ப எத்தனை மூணு ஆச்சு, 9 மூணு ஆச்சு. என்னென்ன 9 மூணு, ஃபர்ஸ்ட் மூணு தரத்திலே பிரபஞ்சத்தின் மூன்று லோகங்கள், அப்புறம் மூன்று குணங்கள், மூன்று குண அவதாரங்கள், மூன்று விதமான துன்பங்கள், மூன்று புருஷாவதாரம், மூன்று காலம், மூன்று நபர், மூன்று சக்தி, பகவானுடைய மூணு சக்தி, அப்புறம் மூணு ஆன்மீக சக்தி. பாத்தீங்களா? அதனாலதான் கிருஷ்ணா வந்து இந்த மூன்றுகள்
மூன்றுகளுக்கும் அவர்தான் சொன்னாரு. பகவானும் எல்லா வகையான செல்வங்களும் பெற்றிருப்பதால் எல்லா மூன்றுகளும் பகவான், இந்த 9 மூன்று, இந்த 9 மூன்றுகளும் பகவான் தோன்றுகிறது. எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றிருப்பதால் பரம சுதந்திரமான கிருஷ்ணா வந்து ஸ்வராட். ஜன்மாதியஸ்ய பாகவத ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இதரஸ்தாசி அபிஞ ஸ்வராட். கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர், பரிபூர்ணமான சுதந்திரமானவர். கிருஷ்ணனுடைய சுதந்திரத்துக்கு யாரும் வந்து குறுக்க வர முடியாது. ஆனா அப்பேற்பட்ட கிருஷ்ணா தனது பக்தனுடைய வார்த்தைய எடுத்து நடக்கிறார். ராமர் வந்து சுக்ரீவன்ட்ட கேட்கிறாரு, என்ன பண்ணலாம், விபீஷனை ஏத்துக்கலாம். ராமர் முழு சுதந்திரமானவர், அவர் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காரு. இப்ப யார் முடிவு எடுக்கலாம்? ராமரே முடிவு எடுக்கலாம். ஆனா விபீஷணன்ட்ட கேட்கிறாரு, சாரி சுக்ரீவன்ட்ட கேட்கிறாரு, ஹனுமான்ட்ட கேட்கிறாரு, விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமா? இதுதான் பகவான் தனது பக்தர்களுக்கு முன்னுரிமை தருவார். சுக்ரீவன் ஒரு வானர ராஜா. ஓகே, இந்த வானர ராஜன் கிஷ்கிந்தாவுடைய ராஜா எனக்கு வந்து சீதையை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதனால இந்த மன்னர் வானரர்களின் அரசன் அவர் கருத்தை சொல்லட்டும், இந்த விபீஷனை ஏத்துக்கலாமா வேண்டாமா? ஹனுமான் ஒரு மினிஸ்டர், சுக்ரீவனுடைய மினிஸ்டர், அப்புறம் பெரும் பண்டிதன், ஹனுமான் இருந்து கேட்போம். இதெல்லாம் ராமர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் முழு சுதந்திரமானவர். ஆனா தன் பக்தருக்கு புகழ் தர. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்து நியமங்கள், அவர் மனித ரூபத்துல வந்ததுனால மற்றவங்களுடைய மரியாதை, மற்றவங்க எப்படி மதிக்கிறதுக்கு ராமரே முடிவு எடுக்கலாம். சுக்ரீவன் என்ன நினைக்கலாம், நான் பாருங்க வானர ராஜாவா இருக்க, ராமர் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இன்னைக்கு வந்து விபீஷணன் சரணாகதின்னு வந்தோன்னு ஏத்துக்கிட்டாரு, நாளைக்கு என்ன விளக்கிடுவாரா அப்படிலாம் சுக்ரீவனுக்கு என்ன வரலாம் இல்லையா? சோ சுக்ரீவன்ட்டி கருத்து கேட்கிறாரு, அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட், சுக்ரீவனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கிறார் ராமர். பகவான் பாருங்க எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும். பகவான் வந்து ராமேஸ்வரத்துல ராமர் போய் சிவபெருமான வர்ஷிப் பண்ணார், மரியாதை செய்யறார் தன் பக்தனுக்கு. பகவானது தூய பக்தர் பகவானை வழிபடுறதுல பேரானந்தம் அடைகிறார். பகவான் என்ன பண்றாரு, பக்தரை வர்ஷிப் பண்றதுல பேரானந்தம் அடைகிறார். அப்படி பார்த்தா சிவபெருமான் மட்டுமா பகவான் வழிபட்டிருக்காரு? சுதாமா குஷேலர் கூட அவர் அரியாசனத்துல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிருக்காரு. அப்படின்னால சுதாமா வந்து கிருஷ்ணருடைய பெரிய கடவுளாயிருவாரு. சுதாமா குஷேலர் இருக்காரு, அவர் கிருஷ்ணாவுடைய நண்பர், ஒரு பிராமணர், ஏழை பிராமணர். அவர் கிருஷ்ணரை பார்க்க வந்தா அவர் தன்னோட அரியாசனத்துல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை செஞ்சு அவர் வழிபடுறாரு. அதனால கிருஷ்ணர் கடவுள் இல்ல, சுதாமா தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் இருக்கு நீங்க பேசுறது. ராமர் வந்து சிவபெருமான வழிபட்டாரு, அதனால சிவபெருமான் தான் முழுங்க கடவுள் கிடையாது. அப்படி பார்த்தா கிருஷ்ணர் வந்து உக்ரசேன முன்னாடி கைகட்டி நிக்கிறாரு, அதனால உக்ரசேன கடவுள் ஆயிடுவாரா? கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டரர், தர்மராஜனான யுதிஷ்டருடைய பாதம் தொட்டு வணங்குறாரு, அதனால கிருஷ்ணர் வந்து நீ யோகா பண்ணிதான் கடவுள் ஆகணும் இல்ல, அவர் திடீர்னு கடவுள் ஆக வேண்டியது இல்ல. குந்தி தேவியோடைய பாதம் தொட்டு வணங்குறார், குந்தி தேவி கிருஷ்ணாவுடைய அத்தை, குந்தி தேவியை பாதம் தொட்டு வணங்குறார், யுதிஷ்டருடைய பாதம் தொட்டு வணங்குறார், சுதாமனுடைய பாதத்துக்கு சேவை பண்றார், சிவபெருமான வழிபடுறார். எண்ணற்ற பக்தர்களை பகவான் வழிபட்டிருக்காரு. அதனால இவங்க எல்லாம் பகவானை காட்டிலும் உயர்ந்தவங்க, இவங்க எல்லாம் கடவுளாயிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறார். என்ன சொல்லிட்டார் பிரபுபாத் பொருளுரையில, அதை விட வயதில் மூத்தவர்களான அவரது தந்தை, பாட்டனார் மற்றும் அவரது தமையன் ஆகியோரின் முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அடக்கமான நன்னடத்தை, பணிவு. சோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் தான், அவர் யாருக்கும் வந்து அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா வந்து யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு முன்னாடியே கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் யாருக்கும் சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஒரு லட்சுமி 2 லட்சுமி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லட்சுமிகள் வந்து வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேவகர்கள் அவருக்கு முன் கைகட்டி நிக்கிறாங்க. நந்தா, சுனந்தா, ஜெயா, விஜயா, எவ்வளவு கோடிக்கணக்கான நித்திய சித்தர்கள் ஜீவாத்மாக்களுக்கு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் யாருக்கும் சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவர் யாருக்கு முன்னாடி கைகட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கிருஷ்ணா எப்படி பண்றாரு? தன் பக்தர்களுக்கு புகழ் தரதுல பேரானந்தம் அடைகிறார். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அவர் காட்டிய தாய் யசோதை முன்பு ஒரு குழந்தையை போலவே நடந்து கொண்ட விதம், அவரது இளம் தோழியரிடம். அடுத்தது, சோ ஒரு 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 பக்தர் எப்படி இருக்கணும்? ஒரு பக்தர் எப்படி இருக்கணும்? கிருஷ்ணருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும், மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். கிருஷ்ணருக்கு எப்படி நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் பிரகலாதரும் நடந்துகிட்டார். பாகவதம் 7th cantoல படிச்ச பிரகலாதருடைய கேரக்டர். வயதுல பெரியவங்களுக்கு பிரகலாதர் வந்து ரொம்ப அடக்கமா பணிவா நடந்துக்குவார். அப்படின்னா அடுத்த கேள்வி வந்துடும், அவங்க அப்பா சொன்னது கேட்கவே இல்லையே. ஹிரண்யகசிபு பிரகலாதருடைய அப்பா, தந்தை. ஆனா பிரகலாதர் தந்தையோட வார்த்தையை நிறைவேற்றல. குருகுலத்துல டீச்சர் இருக்காங்க, அவங்களும் வார்த்தையை நிறைவேற்றல. அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு என்ன பதில்? பிரகலாதர் வந்து அவங்க ஆசிரியருடைய வார்த்தையை நிறைவேற்றல, அவங்க அப்பாவுடைய வார்த்தையை நிறைவேற்றல. என்ன பிரபு? அவங்க பகவானோட வார்த்தையை மறுக்கிறாங்க. பகவானை மறுக்கிறதுனால அதை எதிர்க்கலாம். அதே சமயம் எஸ் மதர். சோ பிரகலாதர் வந்து அவங்களுடைய வார்த்தையை நடத்தல, செயல்படுத்தல. ஆனா அவங்களை மதிக்க தவறல. எங்கேயாவது பாகவதத்திலயோ இல்ல எங்கேயாவது புராணங்கள்ல எங்கேயாவது பாகவதத்துல ஏதோ ஒரு பக்தர்கள் சொல்லி கேட்டிருக்கோமா, பிரகலாதர் வந்து அவங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டாரு, ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசினாரு, அவங்க அப்பா வந்து திட்டுனாரு, சண்டை போட்டாரு? ஒரு இடத்துல பார்க்க. மாறாக ஹிரண்யகசிபு தான் இதெல்லாம் பண்ணாரு. ஹிரண்யகசிபு தான் பிரகலாதர் வெறுக்கிறாரு, பிரகலாதர் திட்டுறாரு, பிரகலாதர் உதைக்கிறாரு, பிரகலாதர் அடிக்கிறாரு, பிரகலாதர் கொடுமை நினைக்கிறாரு. சோ மெனி திங்ஸ். இதெல்லாம் ஹிரண்யகசிபு தான் பண்றாரு. பிரகலாதர் வந்து ஹிரண்யகசிபு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார். அவருடைய தந்தை அவர் வந்து அவர் முன்னாடி வந்து நமஸ்கரிக்கிறார். இங்க எப்படி கிருஷ்ணா வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் நமஸ்காரம் பண்றாரோ, எப்படி கிருஷ்ணா வந்து நந்தகோபருக்கும் யசோதாமா நமஸ்காரம் மட்டும் பண்றது இல்ல. நந்தகோபர் வெளியில போகும்போது, கிருஷ்ணா என் செப்பல் எடுத்துட்டு வா. எப்படி செப்பல் எடுத்துட்டு வர்றாரு கிருஷ்ணா? அவர் தலையில வச்சுட்டு வர்றாரு. அந்த போட்டோ இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இஸ்கான்ல அந்த போட்டோ பெயிண்டிங். கிருஷ்ணா வந்து நந்தகோபருடைய பாதுகைய, நந்தகோபருடைய தனது பக்தனுடைய செப்பல், தனது பக்தனுடைய பாதுகை செருப்பு, அதை தலையில வச்சு எடுத்துட்டு வர்றாரு. சோ கிருஷ்ணா ஒரு பக்தனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? கிருஷ்ணா வந்து ஒரு பக்தரை தன் தலைமையில வச்சு கொண்டாடுறாருன்னா நம்ம தலைமையில வச்செல்லாம் கொண்டாட வேண்டாம். அபராதம் பண்ண இருந்தா, குற்றங்கள் செய்யக்கூடாது, குறைகள் காணக்கூடாது, அபராதம் செய்யக்கூடாது. பாருங்க கிருஷ்ணர் எப்படி எல்லாம் தன் பக்தரை வழிபடுறாரு, எப்படி எல்லாம் வழிபடுறாரு. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு, பாண்டவருக்கு தூதனா இருக்காரு, சேவகனுக்கும் சேவகனா இருக்காரு. அவர் யாருக்கும் சேவை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் எவ்வளவு பேர் அங்க வைகுண்டத்துல சேவை பண்றாங்க, கோலோகத்தாவத்துல. ஆனா கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்கு சேவை பண்றதுல தவறுனதே இல்லை. சைதன்ய மகாபிரபு ஓரொரு பக்தருக்கும் தன் கையாலேயே அவங்க உடம்புல சந்தனம் பூசி வச்சு மாலை போட்டு அவங்களை வழிபடுவார். தன் கையாலேயே பிரசாதம் பரிமாறுவார். மகாபிரபுக்கு சேவை பண்றதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, மகாபிரபுக்கு சேவை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. ஆனா மகாபிரபு ஒவ்வொரு பக்தருக்கும் அவர் கையால சேவை பண்ணுவார். அப்ப எவ்வளவு உயர்ந்தது வைஷ்ணவ சேவை. நம்ம ஒரு வைணவர்களை, நம்ம கூட இருக்கிற சக பக்தர்களை
நம்ம தலையில வச்சு கொண்டாடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும். அவதூறு பேசக்கூடாது, அபராதம் செய்யக்கூடாது, குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. எல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. சோ இங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன்னை விட வயதுல பெரியவங்களை, உக்ரசேனர், குந்தி தேவி, யுதிஷ்டிரர், இவங்களெல்லாம் வழிபடுறாரு. அவங்க முன்னாடி ரொம்ப அடக்கமா பணிவா நிக்கிறாரு. ஓய், நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன, நான் தான் கிருஷ்ணர் குடும்பத்தின கடவுள் நிக்கல இல்லையா? ஓ உக்ரசேனா, நீ வேணா ராஜாவா இருக்கலாம், நான் யார் தெரியுமா? அப்படிலாம் நிக்கல. உக்ரசேனர் முன்னாடி வந்து கிருஷ்ணா கைகட்டி நிக்கிறார். பீஷ்மர் முன்னாடி வந்து கிருஷ்ணா கைகட்டி நிக்கிறார். யுதிஷ்டர் முன்னாடி வந்து கிருஷ்ணா மௌனமா நிக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணா தலையாட்டுறார். அவர் எடுக்கிற முடிவுக்கு வந்து அடிபணிறாரு. சோ இதுதான் கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம், அவருடைய நன்னடத்தை, அவருடைய அடக்கம். சோ கிருஷ்ணாட்ட இவ்வளவு நன்னடத்தை அடக்கம் இருக்கும்போது ஏன் கிருஷ்ணரை வழிபடுற நம்ம கிட்ட வரக்கூடாது? அதுதான் நம்ம வாழ்த்துக்க வேண்டியது. கிருஷ்ணாட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. கிருஷ்ணாட்ட இருந்தும் கிருஷ்ணரது தூய பக்தர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. கிருஷ்ணா கிட்ட இருந்தும் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதுதான் அடக்கம், ஹியூமிலிட்டி, பணிவு. அதுக்கப்புறம் நன்னடத்தை. இதெல்லாம் தான் நன்னடத்தை. இன்னைக்கு இதெல்லாம் தான் பௌதிக கல்வி தரம் மறுக்குது. பௌதிக கல்வியில இன்னைக்கு என்ன இருக்கு? கர்வம், அகங்காரம் மட்டும்தான் இருக்கு. வீண் கர்வம், அகங்காரம், ஆணவம், செருக்கு. இதுதான் பௌதிக கல்வி. சோ கிருஷ்ணா பாருங்க எப்படி இருக்காரு. கிருஷ்ணா வந்து தன்னை விட வயதில் பெரியவங்க கிட்ட ரொம்ப அடக்கமா பணிவா நடந்துக்கிறார். தன் கூட இருக்க சக நண்பர்கள், கிருஷ்ணா இங்க பாருங்க, அவரை விட வயதில் மூத்தவர்களான அவரது தந்தை, பாட்டனார் மற்றும் அவரது தமையன் பலராம் அண்ணா, பலராம் அண்ணா ஒரு முடிவு எடுத்தா கிருஷ்ணா அதை பின்வாங்க மாட்டார். பலராமர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பலராமர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிறார். சோ அப்புறம் முன்பு பகவான் இவங்க முன்னாடி எல்லாம் கிருஷ்ணர் ரொம்ப அடக்கமா பணிவா இருக்காரு. அவரது மனைவிகள், நண்பர்கள் மற்றும் சம வயதுடையவர் ஆகியோர் அவர் முன்பு காட்டிய மனதுக்கு இனிய நடத்தை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, இனிமையா. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது நம்ம கத்துக்க வேண்டியது, சக பக்தர்கள்ட்ட ரொம்ப அன்பா, ஃப்ரெண்ட்லியா, அழகா நடக்கும். இதைத்தான் நம்ம தவறிடுறோம். இந்த விஷயத்த நம்ம தவறிடுறோம். ஏன்னா ஒரு வைஷ்ணவரை நம்ம வைஷ்ணவரா பார்க்க தவறிடுறோம். அங்கதான் நமக்கு அகங்காரம் வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கிருஷ்ணா என்ன பண்றாரு? தனது சம வயதுடையவங்க, சில நேரம் நமக்கு சம வயதுடையவங்க நம்மளோட பக்தியில உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அதனால அவங்ககிட்ட போய் சமமா நடந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. அங்கேயும் மரியாதையோட, அங்கேயும் எப்படி நடந்துக்கணும்? நன்னடத்தை, அவங்கள்ட்ட ரொம்ப பணிவு. சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப வயசாயிருக்கும், ஆனா ஒரு சின்ன வயதுடைய பையன், ஒரு 16-17 வயசு பையன் வந்து நல்லா பக்தி பண்ணி சேவையில வந்து தீட்சையெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொன்னா அந்த டிவோட்டி முன்னாடி நம்ம ரொம்ப ஹம்பலா இருக்கு. பாருங்க, எனக்கு இவ்வளவு வயசாச்சு, எனக்கு கிருஷ்ண பக்தியில் நான் என்ன முன்னேறல, இந்த சின்ன வயதுல இந்த பையன் எவ்வளவு, அப்போ ஆத்மாவுக்கு ஏது வயசு. அதனால அந்த பக்தர்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையா பணிவா நடந்துக்கணும். சோ டோட்டலி எப்படி பார்த்தாலும் பணிவு, பணிவும் நன்னடத்தையும் தான் ஒரு பக்தனை வந்து நல்ல பக்தராக்கும். இந்த கிருஷ்ணாட்ட இருக்கு, இந்த தெய்வீகமான குணங்கள் கிருஷ்ணாட்ட இருக்கு, அவரது தூய பக்தர்கிட்ட இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜா என்ன முடிவெடுக்கிறாரோ பாண்டவர்கள் அப்படியே ஒத்துக்குவாங்க. அதுல கருத்து வேறுபாடு இருக்கும், பிடிக்காம இருக்கும், இருந்தாலும் யுதிஷ்டர் முடிவெடுத்துட்டாரு. அர்ஜுனா, நகுலா, பீமா, சகதேவா, இவங்க எல்லாரும் யுதிஷ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது ஏக மனதோட ஏத்துக்குவாங்க. சம்டைம் அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் இருக்கும், சில நேரம் பிடிக்காதுதான். ஆனா யுதிஷ்டர் சொல்லிட்டாரு, தமையனுக்கு அண்ணனுக்கு முன்னாடி கீழ்படிஞ்சு நிக்கிறார். என்ன கசிபு அசுரனா இருந்தாலும் பிரகலாதர் அவரை வெறுக்கல, அவர்கிட்ட சண்டை போடல,
அவனுக்கும் கிருஷ்ண உணர்வு கிடைக்குமா ட்ரை பண்றாரு. அந்த அசுரன் கூட கிருஷ்ணரை சரணடைய மாட்டாரா, கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாரான்னு முயற்சி பண்றாரு. அந்த பக்கம் குருகுலத்துல போயிட்டு குருமார்கள் சொல்றாங்க பிரகலாதா நீ விஷ்ணு வழிபடக்கூடாது, கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா குருகுலத்துல போய் குருவுக்கு பணிவா இருக்காரு, அவங்க சொல்ற பாடத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அவருடைய ஆன்மீக குருவான நாரதர் என்ன சொல்றாரு அதுதான் கேட்குது. ஆனா குருவுக்கு கொடுக்குற மரியாதையை தவிர்க்கல பிரகலாத். அந்த குருகுலத்துல போய் குருமார்கள்ட்ட போய் பாடம் படிச்சுக்கிறாரு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை செயல்படுத்தல. அதை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு, ஏன்னா அது எல்லாமே கிருஷ்ண பக்திக்கு எதிராரு. பட் ஆனா அதை ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அவங்க மரியாதை, அவங்க டீச்சர், அவங்க வயசு, அதுக்கான மரியாதை. இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம குழந்தைகளுக்கு தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம குழந்தைங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? சில நேரம் குழந்தைங்க டிவோட்டியா இருப்பாங்க, அப்பா அம்மா பக்தரா இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல போனா டீச்சர் பக்தர் கிடையாது. அப்போ நம்ம குழந்தைகளை சுத்தி இருக்கிறவங்க டிவோட்டி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அப்புறம் டீச்சர்ஸ். அதுக்காக இவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணணும், இவங்களை அவமானப்படுத்தணும், இவங்களை இது பண்ணணும் அர்த்தம் இல்லை. பிரகலாதர் இதை ஃபாலோ பண்ணணும். பிரகலாதர் அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தாரு. பட் ஆனா அவருடைய கிருஷ்ணா கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிருஷ்ண உணர்வை யாருக்காவது தியாகம் பண்ணல. பிரகலாதர் ஹிரண்யகசிபு மாத்தணும் தான் முயற்சி பண்ணாரு, ஹிரண்யகசிபு திருந்தணும் முயற்சி பண்ணாரு. ஆனா அது கிருஷ்ண உணர்வு தியாகம் பண்ண தயாராக. அதே சமயம் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்தாரு. சோ நம்ம சில நேரம் நம்ம பக்தராயிருவோம், அப்பா அம்மா பக்தரா இருக்க மாட்டாங்க, இல்ல டீச்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கலாம். அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். புரோபாடு புத்தகம் கொடுக்கலாம், ஹரிகிருஷ்ணா மந்திரத்தை பத்தி சொல்லலாம். எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாதும் அந்த தனிப்பட்ட ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். அதுல கிருஷ்ணாவே தலையிடல, நாம எப்படி தலையிட? ஒரு ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்துல கிருஷ்ணாவே தலையிடாதப்போ நான் எப்படி தலையிட முடியும்? நம்ம யாருமே தலையிட முடியாது. ரைட்? அம்மா சொல்லிட்டா ராமன் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் அரியாசன் உட்காரணும். பரதன் அம்மாவுக்கான மரியாதை கொடுத்தாரு, ஆனா எண்ணத்தை நிறைவேற்றல. அது முடியாது. உன்னுடைய எண்ணம் ஒரு நாள் நிறைவேறாது, கைகிட்ட சொல்றாரு பரதன். ராமன் தான் அரியாசன் உட்காருவார், நான் ஒரு சேவகன். பரதனும் கடவுள் தான், பகவான் தான். வாசுதேவ சங்கர்ஷ்ட பிரத்யும்னா நிறுத்தார். ராம், லக்ஷ்மண், பரதன், சத்ருகனா. பகவானை 4 வியூகம், 4 அவதாரம், 4 விதமா தோன்றினார். சோ பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான், பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான் பரதன், பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் நினைக்கல ராமர் என் சகோதரன் தானே, நான் அவருக்கு சேவை பண்ணணும். ஆனா ராமர் முன்னாடி லட்சுமணன் எப்படி இருக்காரு? நன்னடத்தியோடும் பணிவோடும் அடக்கமா இருக்கு. லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும், லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும். எப்போ ராமருக்கு ஏதாவது துன்பம் வரும்போது, ராமர் ஏதாவது கஷ்டம் எடுத்துக்கும் போது லக்ஷ்மணன் கோபம் வரும். ஆனா பொறுத்துக்கிறார். ராமர் ஒரு வார்த்தை சொன்னோடனே லக்ஷ்மணன் பொறுத்துக்கிறார். ஓகே, ராமர் சொல்லிட்டாரு, ராமர் ஒரு வார்த்தை சொன்னாலும் லக்ஷ்மணன் பொறுத்துக்கிறார். ஆனா எவ்வளவு பொறுத்துக்கிட்டாரு, அதுதான் முடிவு பண்ணிட்டாரு. இனி அடுத்த அவதாரத்துல இவருக்கு தம்பியாய் வர மாட்டேன். ஏன்னா லக்ஷ்மணா, பரதா, நித்யானந்த பிரபு, இவங்கெல்லாம் குரு தத்துவம். இவங்கெல்லாம் பகவானுக்கு வேறானவங்க இல்ல, ஆனா இவங்க பகவானுக்கு சேவை பண்றதுக்காக வர பகவான். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மணன் பார்த்தாரு, நான் இவருக்கு சேவை பண்ணான்னு வந்தா இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் தான் கஷ்டப்படுறத பொருட்படுத்தவே இல்லை. அவரு தபத்தை தானா ஏத்துக்கிட்டாரு. லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு? ராமர் தான் காட்டுக்கு போகணும் இருந்தது, லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும் கிடையாது. ஆனா லக்ஷ்மணன் விரும்பி வந்தார் பகவானை சேவிக்காக. சோ லக்ஷ்மணா தபத்தை தானே வரவேற்று ஏத்துக்கிறாரு. ஆனா ராமரே தவம் இருக்கணும், அவர் குடும்பத்திற்கு கடவுள், ராமரே கஷ்டப்படணும். ஏன் இந்த மாதிரி நடக்குது? யார் இவரை ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை ஏத்துக்கிறாரு? இவருக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம்? என் முன்னாடி ஏன் இவர் கஷ்டப்படணும்? ஒருவேளை நான் இவருக்கு அண்ணனா இருந்தா இப்படி கஷ்டப்பட விடுவேனா? நான் இவருடைய அண்ணாவா இருந்தா கஷ்டப்பட விடுவேனா? தம்பியா போனதுனால தானே இவர்கிட்ட என்னால ஒண்ணு பேச முடியல, அதனாலதான் முடிவு பண்ணாரு இனி இந்த அவதாரத்துல அவர் தம்பியா வரமாட்டேன். ஏன்னா
பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் பகவான் லக்ஷ்மணனும் பலராமர் இந்த பூமிக்கு வர நித்யானந்த பிரபு. ரைட். சோ ஆனா இந்த லக்ஷ்மண அவதாரத்துல பாருங்க, லக்ஷ்மணன் ஒரு நாளும் ராமருடைய வார்த்தைக்கு பின்வாங்கினது, ராமருடைய வார்த்தையை செய்யாமட்டது. இதெல்லாம் ராமரே பகவானே பர்சனலா காண்கிறார். அவரு ராமரா இருந்தாலும் சரி, லக்ஷ்மணா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, பலராமரா இருந்தாலும் சரி, பணிவு, நன்னடத்தை, அடக்கம், இதெல்லாம் பகவான் வெளிப்படுத்துறார். அதே மாதிரிதான் பிரகலாதர், பரதன், இவங்க வெளிப்படுத்துறாரு. ரைட். சோ இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது இந்த பக்தர்கள்ட்ட இருந்து, தூய பக்தர்களுக்கு கத்துக்க வேண்டிய விஷயம். பகவான்கிட்ட இருந்தும் பகவானது தூய பக்தர்களுக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம விட வயது முதிர்ந்தவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், சக பக்தர்கள் எப்படி அன்பா பழகணும், புதுசா வர்றவங்க மேல டாமினேட் பண்ணக்கூடாது, அவங்கள அதிகாரத்தை செலுத்தக்கூடாது, அவங்ககிட்ட ரொம்ப அன்பா சொல்லி இப்படி இப்படி பண்ணணும், இதுதான் பிரபுபா சொல்லி கொடுத்திருக்காரு, இதுதான் குரு ஆன்மீக குரு சொல்லி கொடுத்திருக்காரு, இதுதான் பக்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அன்பா அவங்க கைட் பண்ணணும். புதுசா வர்றவங்கள நம்முடைய செயல் மூலமா வழிநடத்தணும். பிரபுபாதர் டாம்ஸ்டீன் ஸ்கொயர் பார்க்க போய் உட்காந்துட்டு எல்லாரும் கீர்த்தன் பாடுங்கன்னு சொன்னாரு. அவர் கீர்த்தன் பாடினார். புதுசா வரவங்க எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி பகவானுக்கு பிரசாதம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி சேவை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் புதுசா உள்ளவங்க, ஃப்ரெஷ்ஷா முதல் தடவையா வர்றவங்க, பொறுமையா, அன்பா, ரொம்ப இரக்கமா, கருணையா எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாம இருந்தார். பிரபுபாதர் எப்படி எல்லாம் அவங்ககிட்ட நேரம் ஒதுக்குனார். நீங்க பண்ணுங்கன்னு சொல்லல, பிரபுபாதர் பண்ணி காமிச்சார். நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுங்க, ஆர்டர் போடல. ஆக்சுவலி பிரபுபாத் ஆர்டர் போடலாம், நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க. பிரபுபாத் எப்படி செய்யறதுன்னு காமிச்சார். எந்த மாதிரி சேவை செய்யணும், சேவை செய்யறதுனால எப்படி கிருஷ்ணா திருப்தி அடைவாரு, எப்படி ஆன்மீக குரு திருப்தி அடைவாரு, எப்படி பக்தர்கள் திருப்தி அடைவாங்க, இத பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் கத்துக் கொடுக்குறாரு, சைத்தன்ய மகாபிரபு கத்துக் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றதுக்கு பகவானை நம்ம அவரை சரணாகதி பண்ணி அவரை திரும்ப போறதுக்கு பகவான் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்காக வேண்டிய ஒரு பல்வேறு அவதாரங்கள் செய்யறாரு, தன்னோட தூய பக்தர்கள் அழைச்சிட்டு வராரு, அவங்க தூய பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதெல்லாமே ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான், நம்மளை எப்படியாவது ஜடத்துக்கு விடுவிச்சு அவரோட சேர்த்துக்கணும். அதுல கிருஷ்ணர் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு பாருங்க, நாம தான் மறந்து போய் வாழ்ந்து. கிருஷ்ணன் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அதனால கிருஷ்ணாவுடைய கருணை காரணமற்ற கருணை. அதனால அவர் யார் புரிஞ்சுக்க முடியும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வகையான மூட்டு குணங்களுக்கும் பகவானும் எல்லா வகையான செல்வங்களுக்கும் பெற்றிருந்தாலும் பரம சுதந்திரமானவர். சிருஷ்டியின் லோகபாலகர்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான கிரீடங்களுடன் அவரது பாதங்களில் பணிந்து அவரை ஆராதிக்கின்றனர். லோகபாலகர், சிருஷ்டி பண்ணக்கூடிய லோகபாலகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனுக்கள், சந்ததிகள் உற்பத்தி பண்ணும் மனுக்கள், பிரம்மா, இவங்க எல்லாம் பகவான் சிரம் தாழ்த்தி வணங்கி தன் பிரார்த்தனையை செலுத்துறாங்க. மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர் போன்ற மாபெரும் தேவர்களும் பகவானுடைய தாமரை பாதத்தை பணிந்து ஆராதித்து அரவணைக்கிறாங்க, பிரார்த்திக்கிறாங்கன்னா அந்த தாமரை பாதம் தான் எல்லாருக்கும் புகழிடம். மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள் அனைவருக்கும் அந்த பகவானுடைய தாமரை பாதம் தான் நீங்காத புகழிடம். இதெல்லாம் விதுரர் நினைச்சு பாக்குறாரு. எனவே உத்தவர் இதெல்லாம் உத்தவர் நினைச்சு பார்த்துட்டு விதுரர்கிட்ட பேசுறாரு. ஓ விதுரா, இதையெல்லாம் நான் நினைவு கொள்ளும் பொழுது அவரது தொண்டர்களான நமக்கு இது துன்பத்தையே அல்லவா தருகிறது. அந்த மாதிரி குணம் படைச்ச பகவான் நம்ம இழந்துட்டோமே. யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க, நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, நம்ம மேல ரொம்ப நலன் விரும்பி அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க, அவங்களோட இழப்பு நமக்கு எப்படி இருக்கு? யாராவது ஒருத்தர், அது அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ நண்பனோ உறவினரோ யாரோ ஒருத்தர்
இந்த ஜட உலக கணக்குப்படி நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப பிரியமா இருக்காங்க, ரொம்ப நம்முடைய நலன்கள் ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க, நலன் விரும்பியா இருக்காங்க, ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க, எப்பவுமே நம்ம மேல கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய பிரிவு நமக்கு எப்படி இருக்கு? அந்த பிரிவே நம்மளால தாங்க முடியாதப்போ பகவானுடைய பிரிவு எப்படி ஒரு தூய பக்தரால் தாங்கும்? ஏன்னா பகவான் தான் எல்லாருக்கும் உற்ற நண்பர். அவர் தான் எல்லோட உண்மையான நலன் விரும்பி. கிருஷ்ணா தான் எல்லோருடைய உண்மையான நலன் விரும்பி. அவர் தான் எல்லாருக்கும் உற்ற நண்பர். அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய சங்கம் பக்தர்களின் பேரானது பெருங்கடலில் மூழ்கடி. இத்தகைய தெய்வீக லீலைகளால் தனது பக்தர்களை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். இதே விஸ்வலீலாபீர் ஆனந்த குண்டே ஸ்ரகோஷானி மார்யந்தம் ஆக்கியபாய. இத்தகைய தெய்வீக பகவானுடைய தெய்வீக லீலைகளால பக்தர்கள் அதுல மூழ்கி போயிடுறாங்க. இப்ப உத்தவரால் அதுல மீண்டு வர முடியல. கிருஷ்ணாவுடைய மறைவு பிரிவு கிருஷ்ணரை பாட்டு. உத்தவர் அழுறாரு, அழுதுட்டே பேசுறாரு. கிருஷ்ணா அப்பேற்பட்ட கிருஷ்ணா எவ்வளவு கருணாமூர்த்தி அவரு. உக்ரசேனர் முன்னாடி எல்லாம் கைகட்டி நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பாரு எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அவரு. அந்த பகவானை நான் பிரிச்சுட்டேனே, அந்த பகவான் நான் எழுதுட்டேனே, அவர் என்ன விட்டு போயிட்டாரே அப்படின்னு துன்பத்துல பிரார்த்திக்க. இதுதான் ரியலைசேஷன். உத்தவருடைய பக்தியினுடைய ஆழம், உத்தவருடைய அனுபவம், உத்தவர் கிருஷ்ணா மேல இருக்கிற அன்பு, அவருக்கு கிருஷ்ண மேல உள்ள ஸ்மரணம், இதெல்லாம் வெளிப்படும். இந்த நிலை மிக உன்னதமான, இது பக்தியில உயர்ந்த நிலை. இப்ப நம்ம ஆரம்ப நிலையில இருக்கோம். நம்ம படிப்படியா இந்த நிலைக்கு உயரணும். நமக்கு ஒரு நாள் இந்த உணர்வெல்லாம் வரணும். நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டனே, கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது, கிருஷ்ணரை பார்க்கணும், அவரோட சேவை பண்ணணும், அவருடைய தாமரை பாதம் தரிசிக்கணும், அவருடைய நினைவு எப்பொழுதும் என் மனதில் நீங்கா இடம் பெறணும், என் மனம் புத்தி சிந்தனை கிருஷ்ணா விட்டு விழக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அப்படின்னா தீவிரேன பக்தி யோகேன, பக்தி தொண்டை ரொம்ப ஸ்ரத்தையோட தீவிரமா பின்பற்றும் போதுதான் அது சத்தியம். பகவானுடைய நாமத்தை குற்றமிட்டு ஜபிப்பது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, சேவை மனப்பான்மை அதிகரித்துக் கொள்வது, பக்தர்கள் சங்கத்தை பயன்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் தான் படிப்படியா அந்த நிலைக்கு. ஆன்மீகர்களுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை எப்பவுமே இதையே நம்பி இருக்கிறது. கிருஷ்ணாவுடைய கருணை குருவுடைய கருணையே சார்ந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.